கையை தூக்குங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். யார் தூக்குனான்னு பார்த்துட்டேன். வீடியோ எவிடன்ஸ் இருக்காப்பா? ஆமாம், தப்புன்னு சொல்லிவிடாதீங்க. 4 பேர் ஒன்றா சொல்லிட்டிங்கன்னா 4 பேருக்கு மார்க் போகிற மாதிரி ஆகிடும். ஓகே, ரைட். முதல் கேள்வி, தேவன் முதல் நாளில் சிருஷ்டிப்பை தொடங்குவதற்கு முன் பூமியில் இருந்த 2 காரியங்கள் என்ன? ஆழமும் இருளும் இருந்துச்சு. ஒன்றுதான் ரைட்டு. ஆழமும் ஜலமும் இருந்துச்சு. எஸ், அதே போடுங்க. தேவன் சோர்ந்து போனதால் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரா? பின்னர் ஏன் ஓய்ந்திருந்தார்? இன்னொரு தடவை கேட்கவா? தேவன் சோர்ந்து போனதால் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரா? பின்னர் ஏன் ஓய்ந்திருந்தார்? சோர்ந்து போனதுனால ஓய்ந்திருக்கல, எல்லா சிருஷ்டிக்கப்பட சிரித்து முடித்து நல்லது என்று கண்டு ஓய்ந்திருந்தார். வெரி குட். இன்னொன்று ஒரு மார்க். அதில் இன்னொரு கண்டினியூட்டி. 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். 2 காரியம். ஒன்று எல்லாம் நல்லதாக முடிந்ததுன்னு சொல்லி இது பண்ணார். இன்னொன்று அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாக்கினார். உங்களுக்கு மட்டும்தான், ஹெலனுக்கு மட்டும்தான் ஒரு மார்க். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் இருந்ததை வாசிக்கிறோம். வேதாகமத்தின் இன்னொரு புத்தகம் ஆதியிலே என்று துவங்குகிறது. அது எது? ஆதியிலே. அங்கு ஆதியிலே என்ன இருந்தது? யோவான். எல்லாருமே கையை தூக்கணும். எல்லாருமே அந்த கேள்வியே எல்லாம் பேசுவார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனை. அது அடுத்த கொஸ்டின். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் 2 இடங்களில் சிருஷ்டிப்புகளை செய்தார். அதில் எந்த இடத்தை மனுஷனுக்கு கொடுத்தார்? கை தூக்கு. யார் சார்? தம்பு நீ சொல்லு. கொஸ்டின் வருது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் 2 இடங்களில் சிருஷ்டிப்புகளை செய்தார். அதில் எந்த இடத்தை மனுஷனுக்கு கொடுத்தார்? மனுஷனுக்கு கொடுத்தார். தெரியல. முதல் நாள் என்னத்தை படைச்சாரு? பூமியை. வெரி குட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனுக்கு 2 விதமான ஆகாரங்கள் கொடுத்தார். அவைகள் என்ன? கேள்வியை ஃபுல்லாக வாசிச்சிரு. படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனுக்கு 2 விதமான ஆகாரங்களை கொடுத்தார். அவை என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவற்றில் எதனை மனிதனுக்கு புசிக்க கொடுத்தார்? விதை தரும் செடிகள், விதை தரும் கனிகள். எதை புசிக்க கொடுத்தார்? விதை தரும் பழங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர பிரயாணத்தில் கூட அவர்கள் 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும்படி 6ஆம் நாள் அன்று என்ன கொடுத்தார்? 2 மடங்கு மண்ணா சேகரிக்க சொல்லியிருந்தாங்க. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது பூமியில் ஒரே ஒரு உயிரினம் கூட இல்லை. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய் என்று தேவன் யாரிடம் கேட்டார்? யோபு. வெரி குட். பேர் சொல்பா. மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு உயிரோடு இருக்கும்பொழுது மண்ணோடு உள்ள தொடர்பு என்ன? மரித்த பின்பு மண்ணோடு தொடர்பு என்ன? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புவாய். அது பேர் எமிமா. உயிரோடு சுமுத்ரான் போட்டிருக்கேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் சில வேர்வை சிந்த நீ உழைச்சி நீ சாப்பிடணும்னு சொன்னாங்க. மனிதன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேனை விட்டு அனுப்பினார். பூமியின் மண்ணை பண்படுத்தின முதல் மனிதன் யார்? ஆதாம். காயின். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு பேசிய சர்ப்பம் வனாந்தரத்திலே ஒருவரோடு போய் பேசியது. இயேசு கிறிஸ்து. வெரி குட்.